அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ்டு டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆக போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவானானவர் கன்னியிலிருந்து துலாத்துக்கு போறதுக்கு பேர் தான் ஐப்பசி மாத பலன்கள். சோ சூரிய பகவான் துலாத்துல இருப்பார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் துலாத்துல இருப்பார். புதன் பகவான் துலாத்துல இருப்பார். ராசிக்கு அதாவது துலாத்துக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் ராகு பகவான் இருப்பார். அதே மாதிரி மீன வீட்டில் சனி பகவான் இருக்கார். குருவானவர் ராசிக்கு அதாவது துலாத்துக்கு 9ஆம் இடமான ராசின்னு சொல்லும்போது துலாம் வச்சுதான் மையப்படுத்தி தான் இந்த ஐப்பசி மாச பலன்களே நடக்குது. 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதே மாதிரி சுக்கிரனானவர் நீச்சம் பெறுகிறார் எங்க கன்னியில. இது இப்போதைக்கு இருக்கிற அமைப்பு. இதே கிரகமானது ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியிலேயே குரு பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வரார், உச்ச நிலையில வர்றார். அப்ப அது மாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குரு பெயர்ச்சி அதிசார பெயர்ச்சியில பேசியிருக்கோம். அதை போய் பாருங்க. அதே மாதிரி சுக்கிர பகவானார் ஐப்பசி 16ஆம் தேதி துலாத்துக்கு ஆட்சி பலம் அடைவார். ஐப்பசி 11ஆம் தேதியே செவ்வாய் பகவானானவர் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார். அதே மாதிரி ஐப்பசி 7ஆம் தேதியே புதன் பகவானும் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார். சோ இப்படி மாறுதல் நடக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கண்டிப்பா ஏதாவது வீழ்ச்சியை தரும். குறிப்பா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்லாட்டி அதுக்கு இராணுவம் ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ ஏதோ ஒண்ணு நடக்கும். அது போர் பழக்கம் உருவாக போகுது, சண்டை வரப்போகுது, இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு அச்சத்திலே இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும். அதே மாதிரி சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதும் அரசாங்கமே ஏதோ வாலண்டியரா போய் எதுலயோ மாற்றம் மாதிரி. குறிப்பா ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான், அதுல எந்த மாற்றமுமே இல்லை. காரணம் என்ன, செவ்வாய் ஆட்சி பலத்துல விருச்சகத்துல இருக்கும் போதுல போர் சூழல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தான் உருவாக்கி தருவாருங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறதும் அந்த ஆட்சி பலத்துல இருக்க செவ்வாயை குரு பார்க்கறதும் போரில் வெற்றி பெற்றேன் அப்ப என்ன, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சுமூகமா முடிச்சு சரி அப்படின்னு சரண்டர், அதாவது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சரண்டர் ஆகிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் கொடுத்து எல்லாம் சமாதானத்துக்கு ஏற்பாடு கொண்டு வருவாங்க. அதுக்காக சண்டை போடுவாங்க. சமாதானத்துக்கு கொண்டு வர மாதிரி சண்டை நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி ஐடி செக்டாரை பொறுத்தவரையும் ஐப்பசி 16க்கு பின் வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இழந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும். சோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி தங்கம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு ஏற்றம் சார்ந்த இலக்கு நடக்கும் நிச்சயம். ஏன்னா சுக்கிரன் தானே, சுக்கிரனும் குருவும் ஆட்சி பலம் பெறும்போதுல உச்ச பலம் பெறும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? சோ இதெல்லாம் உலக ரீதியா வர்த்தக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதும் இந்த சூரிய பகவான் இப்ப நீச்சமாக போறது உங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஏன், ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் நீச்சமாகிறார். இதோட உங்க ராசி அதிபதிக்கு பகை கிரகமான சூரிய பகவான் நீச்சமாக போறார் அப்படிங்கிறத சொல்லலாம். சோ இந்த அமைப்பானது எதிர்ப்புகள்ல இருந்து வெளியில வர வைக்கும். பல வகையான எதிர்ப்புகளை நீங்க பார்த்திருப்பீங்க, அதுல இருந்து வெளியில வர வைக்கும். 10ஆம் இடத்துல சூரியன் நீச்சமானாலும் திக்பலம் வாங்குது. சோ தொழில நிர்வாகம் கரெக்டா இருக்கும். தொழிலை எப்படி மேம்படுத்தலாம், ஒரு அரசனா இருந்து எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். தொழிலா இதை இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் கொண்டு வரணும். உங்கள்கிட்ட இருக்கிற வேலைக்காரங்களையும் சமத்துவமா நடத்த கத்துக்குவீங்க. சமத்துவமா சமநிலையில அவங்களும் ஒரு மனிதன் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு வரும். என்ன சொல்ல போனா உங்கள்கிட்ட இருக்கிறவங்கள தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. உங்கள்கிட்ட வந்து உங்களோட தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். 8ஆம் அதிபதி நீச்சம் பெற்றனால வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் பாதிப்பு கொஞ்சம் குறையும். அதே மாதிரி 8க்கு 8ல சனி பகவான் இருக்கார். 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் இடத்தில் சனி பகவான் நக்ரமாயிருக்கார். அப்படிங்கும்போது இந்த அமைப்பு உங்களுக்கு பல வகையில மாற்றத்தை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன சொல்ல போனா கோர்ட்டு கேஸ் அவங்களே வாபஸ் வாங்குவாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு வாங்குவாங்க. இந்த நேரத்துல நீங்க தான் உங்க தலையில மண்ணாடி போட்டுவீங்க. எப்படி, நான் ஏன் வாபஸ் வாங்குறேன், நான் வாபஸ் வாங்க மாட்டேன், எனக்கு இதை பண்ணு அதை பண்ணு, அப்படி செய் இப்படி செய் அப்படின்னு ஒரு பிடிவாத குணம் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த பிடிவாத குணம் தான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறதே சொல்லலாம். மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. குறிப்பா கோபம் வேகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால உங்களுக்கு பெரிய பேர் கிடைக்கும். கோபம் வேகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, வீடு வாங்கிட்டேன்,
வீடு கட்டிட்டேன், கால்நடை வாங்கிட்டேன், வண்டி வீடு தான், வீடு வாங்கிட்டேன் இல்ல வீடு கட்டிட்டேன், இல்லாட்டி டிராக்டர் வாங்கிட்டேன், காளமாடு வாங்கிட்டேன். சோ இந்த 4 அமைப்புல தான், அதாவது செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ஐப்பசி 11க்கு அப்புறம். சோ கண்டிப்பா அந்த செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட கட்டட பணிகள் பண்ணி முடித்து விட்டேன் அப்படின்னு பேர் வாங்கணும். இல்ல கட்டட பணி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கணும். இல்ல வாங்கிட்டேன் அப்படின்னு பேர் வாங்கணும். இல்ல காளமாடு வாங்கிட்டேன், டிராக்டர் வாங்கிட்டேன், டிப்பர் லாரி வாங்கிட்டேன், அதாவது அந்த அந்த வேகமான விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அது அனைத்தையும் நான் ஜெயிச்சு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரு. இல்லாட்டி காவல்துறை அதிகாரி ஆயிட்டேன், ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, காவல்துறை அதிகாரியா இருக்கும் பட்சத்தில் ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, இபி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சொந்த தொழில் ஆரம்பிச்சிட்டேன், இபி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற அரசாங்க துறையில இருக்கிறவங்க எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு, சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைச்சிச்சு, 4 பேருக்கு தெரியப்படுத்துற மாதிரி உள்ள விஷயம் தான் நடக்கும்போது கமுக்கமா முடிக்கிற வேலை இல்லை. அந்த செவ்வாய் ஆட்சி பலம் பெறுறது 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறதுனால உங்க ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிற மாதிரியும் பலமாவும் செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் நீச்சமாகறதும் செவ்வாய் பலமாகறதும் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல பலமாகிறது தான் இங்க பலமே. சோ ஏதோ ஒரு தலைமை பண்புங்கிறதோட ஒண்ணு கிடைச்சிருச்சுங்கிறது 4 பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். சரிங்களா? மற்றபடி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு மகர ராசியினராக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தட்டுப்படும். ஏன்னா மனசஞ்சலம் நிறைய பேருக்கு ஏற்படுற மாதிரி ஒரு சனி வக்ரமாய் சூரியன் நீச்சமாகும்போது ஒரு வேலையை எடுத்த வேலையை முழுமையா செய்ய முடியாது, சுப நிகழ்ச்சிகளை முழுமையா செய்ய முடியாது. குரு உச்சமாய் ராசியை பார்த்தாலுமே ஒரு சுப நிகழ்வை முழுமையா செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு மகர ராசியினர் பெற்றோரா இருக்கும் பட்சத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு செய்யும் போதுல மிகுந்த துன்பத்தோட துயரத்தோட செய்வீங்க, ஒரு மன வருத்தத்தோட இதை செய்ய முடியல அதை செய்ய முடியல அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு கேட்டா சனி வக்ரமானதுதான். குரு ராசியை பாக்குறதுனால யாருக்கோ நீங்க செஞ்சு கொடுப்பீங்க, அவ்வளவுதான். ஒண்ணும் உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுப்பீங்க, இல்ல யாருக்கோ ஒருத்தருக்கு செயல்படுத்தி கொடுப்பீங்க, உங்களுக்கு செயல்படுத்திக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். நண்பர்களுக்கு செயல்படுத்தி கொடுப்பீங்க, உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை. சோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எல்லாமே பரவாயில்ல. இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி நீச்சம், ராசியாதிபதி வக்ரம். சோ உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க நீச்சம் ஆயிட்டீங்க, உங்க உடம்பு பலமற்று போயிடுச்சு, வீக் ஆயிடுச்சு, நொண்டி ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லணும். ஊனம் ஆயிடுச்சு, நொண்டின்னு தப்பா சொல்லி ஊனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த அமைப்பானது உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதோ ஒரு பாதிப்பை நிச்சயம் ஏற்படுத்தும். அது எந்த ரூபத்துலதான் சொல்ல முடியாது. குறிப்பா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த பிறப்புறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய பாதிப்பு. ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சமாகவோ சுக்கிரன் பாதிக்கப்பட்டோ இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா 8ஆம் இடம் நீச்சமாகுது. ஜனனகால ஜாதகத்துல சுக்கிரன் நீச்சமாவோ வக்ரமாவோ இல்ல சுக்கிரன் ராகு சனியோட சேர்ந்து இருந்தாலோ அந்த இடம் கண்டிப்பா பாதிக்கப்படும். சனியும் வக்ரமானதுதான் இதோட ஹைலைட்டு, அதிகமா இந்த வேலை செய்யறதுக்கான காரணம். செவ்வாயும் இங்க ஆட்சி பலம் பெறுது, ஆண்களுக்கு இந்த பிரச்சனை வர்றது குறைவு. ஆனா உதிரப்போக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், ரத்தம் வெளியேறுது அப்படிங்கிற விஷயத்துல பெண்களுக்கு இதுக்கு அதிகமாவே பாதிக்கும். சோ உடலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மத்த எல்லாம் வந்துருங்க, வீடாக இருக்கட்டும், இல்ல அப்பா கிட்ட இருந்து கிடைக்கிற செல்வாக்கு செல்வங்களா இருக்கட்டும், சொத்து பத்தா இருக்கட்டும், பூர்வீக சொத்தா இருக்கட்டும், இதெல்லாம் கிடைச்சிடும். 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட அமைப்பு மட்டும் கடுமையா பாதிக்கப்படும் உங்களுக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அது உயிர்காரகத்துவ ரீதியா தான் பாதிக்கப்படும். உயிர்காரகத்துவ ரீதி ஒண்ணும் இல்லை. இப்ப நீ ஒரு பெரிய அரசியல் பிரமுகரா இருக்கீங்க, ஜெயிலுக்கு போற தன்மை. ஏன்னா 8ஆம் இடங்கிறது சிறைவாசம், 8ஆம் இடங்கிறது ஊரை விட்டு ஓடி போறது. இதை வெளிநாட்டுக்கு போறது தயவு செஞ்சு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுக்கு போக வேண்டாம். வெளிநாட்டுக்கு போறேன் பணம் தான் அப்படி இப்படின்னு யாராவது ஒரு பில்டப் பண்ணாங்கன்னா முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா 8ஆம் அதிபதி நீச்சம், 8ஆம் அதிபதி பலமாகும் போதெல்லாம் நம்ம வெளிநாடு போறதெல்லாம், நீச்சமாகும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமா கையாளுறது எதுவுமே சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு, குறிப்பா செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட வண்டிகள், வேகமான வண்டிகளும் கட்டுமான பணிகளும் நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு நல்லா இருக்கும், கல்லூரி மாணவர்களுக்கும் படிப்பு நல்லா இருக்கும், ஆராய்ச்சி படிப்பு படிவதற்கு மிக அற்புதமா இருக்கும். பட்டம் வாங்குவீங்க, பதவி வாங்குவீங்க அப்படின்னே சொல்லலாம். பட்டம் பதவி ஏதோ ஒண்ணு வாங்குவீங்க அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை நடக்கும். ஒரு ஸ்டாஃப் வந்து 10 பேர் முன்னாடி இந்த பையன் நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நடக்கும். மற்றபடி எல்லாம் ஓரளவுக்கு நார்மல் தான்.
உடம்ப கவனமா பார்த்துக்கங்க. குறிப்பா நான் சொன்ன அந்த 8ஆம் பாவம் பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரைவசியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து திருவோண நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் 10ஆம் இடத்துல சூரியன் நீச்சம். அப்ப தொழில்ல நடக்கும். ஆனா ஏதோ குறை இருக்கும். அது வருமானம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதா இருக்கலாம். இல்ல வேலைக்கு ஆள் இல்ல, எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செய்யற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லையா நஷ்டமானாலும் பரவாயில்ல, கடையை பூட்டி போடுறான், நமக்கு ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. சோ 3மே ஏதோ ஒரு குறைதான், அது நிறை இல்லை. அதாவது வேலைக்கு ஆள் வராட்டியும் நமக்கு தான் இன்சர், வேலைக்கு ஆள் வந்து எல்லாம் கரெக்டா இருந்து வருமானம் அதிகமா இல்லாட்டி நமக்கு தான் இன்சர், இல்லாட்டி நம்மளே ஒண்ணு பண்றது, கடையை பூட்டி போட்டு ஜாலியா இருப்போம் ஒரு மாசத்துக்கு போயிட்டு எங்கேயாவது அப்படிங்கிறது. சோ மொத்தத்துல இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு தொழில் ரீதியா நீங்க பண்ண போறீங்களே ஒழிய, வருமானத்தை முடக்கிக்கிற மாதிரி, வருமானத்தை கொஞ்சம் குறைச்சிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவீங்களே ஒழிய வேற எதுவும் நடக்காது நெகட்டிவா. சரிங்களா? கைக்கு வர வேண்டிய வருமானம் கம்மியா இருக்கும். இல்லாட்டி குழந்தைகளுக்கு அதிகமா செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஐப்பசி மாசத்துல குழந்தைகளுக்கு அதிகமா செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதிகமா செலவு பண்ணுவீங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த பக்தி தேவையில்லாத இந்த லாட்டரி டிக்கெட் போடுறேன், அது போடுறேன். ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஆசை வரும். ஷார்ட் டைம்ல பணம் ஏர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லி பணத்தை எங்கேயும் போய் கொடுத்துறாதீங்க. இதுவும் 8ஆம் பாவம் தான். நான் சொல்ற இதுவும் 8ஆம் பாவம். வெளிநாட்டுல இருந்து ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்றது. வெளிநாட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. வெளிநாட்டுக்கு போறதுனால உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனா லாட்டரி டிக்கெட் போடுறேன், இந்த 5 ரூபா போட்டா 10 ரூபா எடுக்கலாம், இந்த மாதிரி ஆசை வார்த்தை பேசி உங்களை யாராவது மைண்ட் வாஷ் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில வந்துருங்க. ஏன்னா சூரியன் வந்து 8ஆம் அதிபதி நீச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள பணத்தை இழப்பீடு. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உயிரை பாத்திரமா பார்த்துக்கணும்னா உங்களுக்கு பணத்தை கவனமா பார்த்துக்கணும். பொருள் வாழ்க்கை தான் உங்களை பாதிக்கும், கடுமையா பாதிக்கும். இது தேவை. வருமானமே இல்லாத நேரத்துல வருமானத்தை மீறிய செலவு பண்ணணும்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். ஆசைப்பட்டு செலவு பண்றது தப்பு. ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கல்லூரி மாணவர்களும் சரி, பள்ளி மாணவர்களும் சரி, படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா வாத்தியார்களோட சப்போர்ட் இருக்கும். ஏன்னா குருபலம் உங்க ராசியை பாக்குறதுனால வாத்தியார்கள் ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க. இவன் ஏன் படிக்க மாட்டேங்கிறான், இத்தனை நாள் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான், இப்ப ஏன் திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க உங்களுக்கு கேர் எடுத்து பண்ணுவாங்க. ஆனா நீங்க தான் உங்க மேலதான் குறை இருக்கும். அனாவசியமா மனசை சிதற விடாதீங்க, கவனங்களை திசை மாற விடாதீங்க. இப்படிதான் போகணும், இப்படிதான் படிக்கணும்னு போகும். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பெரும் முயற்சிகளையும் ஈடுபட வேண்டாம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் பெரும் முயற்சிகளில் ஈடுபட்டா இந்த காலகட்டம் பாதிப்பு அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் அடைகிறார் விருச்சகத்துல. சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு உங்களோட வீர தீர சாகசத்தை வெளிப்படுத்திடும். உங்களோட தொழில் நேர்த்தியை வெளிப்படுத்திடும். 10ஆம் இடத்துல சூரியன் நீச்சமும் 11ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியும் சனி வக்ரமா இருக்கிறனால அவன் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கும். அந்த குறைய தாண்டி தொழில் நேர்த்தி அவர்கிட்ட இருக்கியா, நம்பலாமியா அப்படிங்கிற ஒரு பேர் எடுப்பீங்க. அவர்கிட்ட வந்து இந்த பிரச்சனை இருக்கு, ஆனா தொழிலை நம்பலாம், பயங்கரமான ஆளு, கிங்கு அப்படிங்கிற ஒரு புகழாரம் பாடுவாங்க. அந்த குரு உங்க ராசியை பார்க்கறதோட பெனிஃபிட் இதை கொடுக்கும். செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதும் சூரியன் 10ஆம் இடத்துல நீச்சமாகிறதும் குரு ராசியை பார்க்கறதுனாலையும் அந்த மதிப்பு கொடுக்கும். தொழில்ல அந்த மதிப்பு பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். இவர் தான் எல்லாத்தையும் பண்றாரு செய்யறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கும். அந்த ஒரு விஷயம் பிளஸ் உங்களுக்கு. மற்றபடி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமாவே இருங்க. அதே மாதிரி முழங்காலுக்கு கீழ் பாதிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு அமையும். ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? பயணம் பண்ணும் போதுல கொஞ்சம் நிதானமா இருங்க. குரு ராசியை பார்க்கறதுனால அவ்வளவு வேகமாலாம் நீங்க போக மாட்டீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. செவ்வாய் ஆட்சி பலம் பெறும்போது சல்லுபுல்லுன்னு போக தோணும். ராசியா நட்சத்திராதிபதியும் குரு பார்க்கிறார், ராசியையும் குரு பார்க்கிறாருங்கிறனாலையும் அதே மாதிரி ராசியாதிபதியும் குரு பார்க்கறதுனால நிதானம் உங்கள்கிட்ட வரும். பணம் சம்பாதிக்க உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். இத்தனால் பணம் சம்பாதிக்க முடியாதவர்கள் கூட இப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகும். வெளிநாட்டுக்கு போற அமைப்புகள் கிடைச்சா பயன்படுத்திக்கணும். சரிங்களா? மற்றபடி எல்லாமே உங்களுக்கும் நல்லா இருக்கு. ஒரு நிதானமான வாழ்க்கையை கொண்டு வந்து மதிப்புக்குரிய வாழ்க்கையை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.